சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய கோவில்களில் உள்ள சிறப்புகள் என்னென்ன கோவில்களுக்கு போனால் எதை மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் நடக்கும், எதை மாதிரி வெற்றிக்கு எந்த கோயிலுக்கு போகணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 அற்புதமான கோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து காளி கோவிலை பற்றி கேட்டீங்க. அதுவும் அஷ்டபுஜ காளியம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வந்து தீவினைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வந்து காளியம்மனை வழிபட்டாக்க தீயவைகள்லாம் அழியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு 3 அற்புதமான அஷ்டபுஜ காளியம்மன் கோவிலை வந்து பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டபுஜ காளியம்மன் கோவில் 3 அற்புதமான கோவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் சுந்தர பெருமாள் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருகே திருநள்ளூர் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல அஷ்டபுஜ காளியம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அம்மன் திருநள்ளூரில் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பிரகாரத்தில் தான் இந்த காளி வந்து வீற்றிருக்கிறாரு. நல்லூர் அஷ்டபுஜ மகாகாளி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க இந்த காளியம்மன். ரொம்ப ரொம்ப இந்த காளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான புன்னகை பூத்த முகமாக சாந்த ஸ்வரூபியாக அருள்பாலிக்கிறாங்க. காளியம்மன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கோபமாக இருப்பாங்க, வந்து ரொம்ப ஆவேச தாண்டவம் நிறைந்தவராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த காளியம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக புன்னகை பூத்த முகத்தோடு வந்து இருக்காங்க. மூத்த சுமங்கலி போன்ற மஞ்சள் பூசிய சாந்த முகமாக வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அம்மன்ட்ட வந்து நிறைய பேர் வந்து குழந்தை செல்வம் வேணும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. நிச்சயமாக இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக்க குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குழந்தை வரம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இந்த ஸ்தலத்தில் இந்த அம்மனுக்கு முன்னாடி தான் வந்து கர்ப்பிணியாக வந்து வளகாப்பு திருவிழா வந்து நடத்திக்கிறாங்க. யாருக்கெல்லாம் வந்து வேண்டி குழந்தை பாக்கியம் ஏற்படுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்தலத்தில் அம்மனுக்கு முன்னாடி தான் வளகாப்பும் வந்து போடுறதா வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கையாக வந்து நிறைய விஷயங்கள் இந்த அம்மனை வேண்டும் போது நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆலயத்தில் அழியாத நாயகியாக வீற்றிருப்பவள் இந்த அஷ்டபுஜ காளின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கோவில், அழகான முகத்துடன் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக வேண்டிய வரங்களை தரும் மாதிரி வந்து அம்மன் வந்து வீற்றிருப்பது ஒரு விசேஷம். நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த அஷ்டபுஜ காளியுடன் போய் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நினைத்தது அத்தனையும் வந்து நடக்கும். சக்திகளை அழிப்பவள் பத்ரகாளி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வந்து சொன்னேன். எங்கெல்லாம் தீய சக்தி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம காளி வழிபாடு செய்யும் போது தீய சக்திகள் அத்தனையும் வந்து அழியும். 2வது கோவில் அஷ்டபுஜ பத்ரகாளி இருக்கின்ற 2வது கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் முதன்மையாக கருதப்படுறது இந்த அஷ்டபுஜ பத்ரகாளி அம்மன் கோவில். காரைக்கால் மாவட்டத்தில் சனி பகவானோட திருத்தலமாக திருநள்ளாறு இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் இது வந்து எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னாக்கா அந்த உங்களுக்கு காரைக்கால் வழியாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் 11 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த கோவில் ரொம்பவே கிட்டக்க தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்பால வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கண்கொள்ள காட்சியாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிலையுடைய ராஜகோபுரம் வந்து இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உள்ள மண்டபத்தில் பலிபீடம், மகிஷ பீடம் ஆகியவை வந்து இருக்குது. எருமை வடிவம் அடித்த அம்பரனை தேவி அந்த இடத்துல தான் சம்ஹரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காளியம்மனோட இடப்புறம் வலக்கரத்தில் அரிவாளும் இடக்கரத்தில் பெரிய தடியும் ஏந்தியும் கிழக்கு முகமாக பெத்தார்னர் கோவிலும் வந்து இருக்குது. அவருக்கு அருகில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரியாச்சி அம்மனும் வந்து இருக்காங்க. இந்த கோவிலில் நிறைய சிறப்பு வழிபாடு வந்து நடக்குதுங்க. வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடு வந்து இங்கே நடக்குது. ஆலயத்தில் சித்திரை மாத கடைசியில் பெரும் விழாவாக அங்கே வந்து நடத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து வராங்க. அப்போதும் வந்து பார்த்திங்கனாக்கா அதிக அளவில் பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பகர்த்தூர் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி கோவில் ரொம்ப ஃபேமஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பார்வதீஸ்வரி சமேத பார்வதீஸ்வரர் சிவாலயம் வந்து இங்கே வந்து ரொம்ப சிறப்பு மிக்க கோயிலாக இருக்குது. அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து இங்கே இருக்குது. மகாமாரியம்மன் ஆலயமும் வந்து இங்கே வந்து இருக்குது. இந்த மகாமாரியம்மன் பூச்சொரி விழாவையொட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்ரகாளி அம்மன் ஆலய விழாவும் காப்பு கட்டலுடன் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான கோவிலுங்க இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாண்டிச்சேரி காரைக்கால் வழியில் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் நல்லது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும்.
மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னாங்க கொரநாட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கின்ற ஒரு காளியம்மன், பெட்டி காளியம்மன் அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற காளியம்மன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா வந்து கொரநாட்டு கருப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த இடத்துல உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் வளாகத்தில் தான் வந்து இந்த காளியம்மன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காளியை வந்து பார்த்திங்கனாக்கா பெட்டி காளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தல விருட்சம் பாதிரி மரங்கள் வந்து இந்த பாதிரி மரங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால தல விருட்சமாக வந்து இருக்குது. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலோட வளாகத்தில் தான் பெட்டி காளியம்மன் வந்து அமைஞ்சிருக்காங்க. சிவன் கோயிலோட சன்னதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதியில் கிழக்கில் சுந்தர மகாகாளியோட பெட்டி வந்து வச்சுருக்காங்க. இந்த பெட்டியில் சுந்தர மகாகாளிக்கு இடுப்புக்கு மேற்பட்ட திருமேனி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பெட்டி எப்போதுமே மூடிய நிலையில் தாழ்பால் இட்டு வந்து காணப்படுது. அந்த பெட்டியை மூலவராக பாவித்து மாலையிட்டு அர்ச்சனை செஞ்சு ஆராதனை வந்து நடக்கிறது. சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிக்காளி திருவீதி உலா வந்து உற்சவமாக வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த கோவிலில் வந்து நடக்குது. இந்த காளியை பற்றி வந்து ஒரு கதையும் வந்து சொல்கிறாங்க. ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவேரியில் வெள்ளம் வந்தபோது ஒரு பெட்டி வந்து கரையில் வந்து ஒதுங்கியிருக்கு. அதில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு காளியோட பாதி சிலைப்பகுதி வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அந்த சிலையை என்ன செய்வது அப்படின்னு ஊர் மக்கள் வந்து சிந்தித்த போது ஒரு சிறுமி மேலே அருள் வந்து தான் திருப்பாடல வனம் அப்படி வந்ததை பற்றியும் தன்னை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து சொன்னாங்களாம். அதுக்கு பின்னாடி மக்கள் காளியை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டி ஒரு ஓலை குடிசையில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குடிசை ஒரு நாளில் திடீரென்று தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. மக்கள் வந்து அந்த பெட்டியை வந்து காப்பாற்றி அதுக்கப்புறமா சிவன் கோயில் வளாகத்தில் வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் வந்து இந்த கோயிலோட தல வரலாறு, இந்த காளியோட தல வரலாறும் வந்து சொல்கிறாங்க. காளியோட உருவம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே உருவத்துடன் 8 கரங்கள் கொண்ட இந்த காளியோட வலதுல வந்து பார்த்தீங்கன்னா 4 கரங்களில் சூலம், அரிவாள், உடுக்கை மற்றும் கிளியும் வந்து இருக்குது. இடது 4 கரங்களில் பாசம், கேடயம், மணி மற்றும் கபாலம் ஏந்தியும் வந்து காணப்படுது. கண்களில் சற்றே கோபத்துடன் 2 சிறிய கோரை பற்களுடன் வந்து காணப்படுறாங்க. காளியோட கோபம் தணிவதற்காக நெற்றியில் புணுகு, ஜவ்வாது, விபூதி, சந்தனம் ஆகியவற்றை வந்து பூசுகின்றாங்க. இந்த காளிக்கு சாத்தப்படுற பூவோ குங்குமமோ பக்தர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் காளியோட பெட்டிக்கு படையலிட்டு பூஜைகளும் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் பல்லக்கு திருவிழா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்து நடந்துகிட்ருக்குங்க. பல்லக்கு திருவிழா நடப்பதற்கு முன்பாக பழைய நைவேத்தியம் அப்படிங்கிறது ஒரு நைவேத்தியமாக வந்து படைக்கப்படுறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 9 இலைகளில் அன்னம் முதலிய நிறைய வந்து வச்சு படையல் வந்து பண்ணுறாங்க. பின்னர் பெட்டியை வந்து திறக்கிறாங்க. திருவிழா காலங்களில் மட்டுமே வந்து இந்த பெட்டியை வந்து திறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காளி வந்து பெட்டியில் இருந்தபடியே பல்லக்கில் உலா வந்து வராங்க. இதனை காண அருகில் உள்ள ஊர்களிலிருந்து அளவுக்கு அதிகமான மக்கள் பக்தர்கள் வந்து வராங்க. காளியோட உத்தரவு பெற்ற பின்னர் தான் காளியம்மனுக்கு பல்லக்கு வீதி விழாவும் வந்து நடத்தப்படுது. இதன்படி வந்து பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருஷமும் வந்து காளிகிட்ட உத்தரவு வாங்கி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து விழா வந்து நடக்குது. இல்லைனா வந்து அந்த விழா வந்து நடக்கிறதில்ல. வீதி உலா போது காளி முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஓடுவதாக வந்து சொல்கிறாங்க. அதற்கேற்றவாறு வந்து பார்த்திங்கன்னா பல்லக்கை தூக்கி செல்லும் இளைஞர்கள் காளியோட விருப்பப்படி ஓடி காளியை மனம் குளிர செய்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சிகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட நம்பிக்கைக்கு மேலே வந்து ஒரு அதிசயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி இன்னுமே வந்து நமக்கு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வ சக்தி வந்து இன்னுமே வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்டு இருக்கு. நிறைய கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காளியோட உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து விழாக்கள் வந்து நடக்கும். ஒவ்வொரு கோவில்லையுமே முக்கியமாக அம்மன் கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அம்மன் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் விழா வந்து நடக்கும். அந்த உத்தரவு வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குன்னே ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த உத்தரவு வாங்கிறதுக்கு ஒவ்வொரு பாரம்பரியத்தை வந்து பின்பற்றி வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக வந்து நிறைய கோவில்களில் வந்து இது மாதிரி தீமிதி திருவிழாலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உத்தரவு வாங்கிட்டு தான் திருவிழா வந்து தொடங்குவாங்க. அற்புதமான கோவிலுங்க. இந்த 3மே வந்து பார்த்திங்கனாக்கா 8 கரங்களோட அஷ்டபுஜ காளியாக நமக்கு எல்லாமே தீயவைகளை அழிக்கக்கூடிய காளியாக நமக்கு வந்து அருள்பாலிக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போகலனாக்கா நீங்கள் வந்து போயிட்டு காளியோட அருளால் அத்தனை விதமான சங்கடங்களும் இல்லல்களும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கி சந்தோஷமும் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு காளியோட அருளாக வேண்டிக்கிறேன். வேற ஒரு அருமையான ஆன்மீக பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.